போர் தாக்கம். திருச்சியிலிருந்து துபாய் சென்ற விமானம் திரும்பியது. துபாய் விமான நிலையத்திலும் ஆயிரக்கணக்கான பயணிகள் தவிப்பு. மத்திய கிழக்கில் வெடித்துள்ள அமெரிக்கா ஈரான் மோதலின் நேரடி தாக்கம் இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளது. இன்று மதியம் திருச்சியிலிருந்து துபாயை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் பாதுகாப்பு காரணங்களால் துபாயில் தரையிறங்க அனுமதி மறுக்கப்பட்டதால் மீண்டும் திருச்சிக்கு திரும்பியுள்ளது. விமானத்தில் சுமார் 140க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய கிழக்கில் பல நாடுகள் தங்களது வான்வெளியை தற்காலிகமாக மூடியதால் துபாய் நோக்கி செல்லும் பல விமானங்கள் திசை மாற்றம் செய்யப்படவோ ரத்து செய்யப்படவோ உள்ளன. இதன் தாக்கம் நேரடியாக உணரப்படுவது துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் விமான நிலையத்தில்தான். உலகின் மிக பிஸியான விமான நிலையங்களில் ஒன்றான இங்கு பல சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கித் தவிக்கின்றனர். டிரான்சிட் பயணிகள் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு செல்ல முடியாமல் காத்திருக்கின்றனர். ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் பயணிகளுக்கு மறுதின புறப்பாடு, மாற்று வழித்தடம் போன்ற ஏற்பாடுகளை செய்வதாக அறிவித்துள்ளன. ஆனால் பாதுகாப்பு சூழ்நிலை சீராகும் வரை விமான சேவைகள் முழுமையாக வழக்கத்திற்கு திரும்புமா என்பது தெளிவில்லை. படை நடவடிக்கைகள் காரணமாக கத்தார், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பகுதிகளில் வான்வழி கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.